ஸ்லீப்பர் டிக்கெட் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து கூடலூருக்கு 840 ரூபா. நார்மல் சீட்டில் பார்த்தீங்கன்னா 575 ரூபா ஆகுது. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக தூங்க போகிறோம். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ட்ராவலு. ஸோ ஸ்லீப்பரை புக் பண்ணிட்டு ப்ளஸ் ஆடி தூங்கிட்டு போயிடலாம். நானும் ரொம்ப நேரமாக சுவிட்சு கேட்குறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கே சுவிட்ச் இருக்குன்னே தெரில. இப்போ தான் பார்த்தா என் தலைக்கு மேலே இங்கேயே ஒரு சுவிட்ச் இருக்குது. ஸோ இதுதான் லைட்டு. லைட் ஆன் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே சார்ஜ் இருக்குது, ஒர்க் ஆக மாட்டேன்னு தெரில. ஸோ அது செக் பண்ணி பார்த்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் இருக்குது, நல்லா காற்றடிக்குதுங்க. 2 காலை நீட்டி போட்டேன்னு வைங்க, அப்படியே ஜம்முன்னு காற்று வருது. ஸோ அப்படியே படுத்துட்டு அப்படியே காற்றுக்கு நல்லா காற்றடிக்குது. நம்ம முகத்துக்கு காற்று வேணுன்னா இந்த சைடு ஜன்னல்லையும் செம்மையான காற்று வருது. சூப்பராக காற்று வருது இந்த சைடு. இதுதான் டிரைவர் வண்டி ஓட்டுற இடம். ஸோ பார்த்தீங்க, ஒரு இங்கே ஸ்டில் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றிக்கு டேரக்ட் சாப்பிட நிறுத்தியிருக்காங்க. பெரிய ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து தான் நிறுத்துவாங்களாட்டுக்கு. ஆனந்த பவன் ஹோட்டல். ஹை கிளாஸ் வெஜிடபிள் ஏசி, ஹை கிளாஸ் வெஜிடபிள்னு போட்டிருக்கு. அப்புறம் எதுக்கு எங்களையெல்லாம் கொண்டு வந்து இங்கே நிறுத்துகிறாங்க. பஸ்ஸோட வியூ காமிச்சு தரேன், செம்மையாக இருக்குது. இந்த நேரத்தில் வரீங்க. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:15 கோவில்பட்டி பக்கத்தில், கோவில்பட்டிக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குன்னு வைங்க. அதுக்கு பக்கத்தில் டோல்கேட்லாம் தாண்டி வந்து சாப்பிட்றதுக்கு நிறுத்தியிருக்காங்க. ஸோ ஆனந்த பவன் இங்கே தான் நிறுத்தியிருக்காங்க. இந்த ஆர்டர்லாம் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். லக்ஸரியான சாப்பாடு. வெறும் 3 இட்லி, கொஞ்சம் குழம்பு, இன்னும் 2 சட்னி. சைஸ் பாருங்கள், ஒரு இட்லி கூட சாப்பிட முடியாது இந்த 2 சட்னியும் சேர்த்து. அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 60 ரூபா. ஆனந்த பவனை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டில் குறை சொல்ல முடியாது. பட் 50 ரூபா தான் பொருளை போட்டுது. சட்னியும் சூப்பராக இருக்குது. 50 ரூபா தான் போர்டில் போட்டிருக்கு, ஆனால் 60 ரூபா வாங்கிட்டாங்க பில்லில். ஆனால் ஃபுட்டோட ரிவ்யூ குட்டு தான் சொல்லுவேன். 2 சட்னியும் அல்டிமேட்டு. பட் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கலாம். நான் கேட்காம அவரே வந்து சட்னி வேணுமென்னு கேட்டு ஊற்றி கொடுத்துட்டு போயிட்டார். நான் பேசினது கேட்டுச்சா என்னன்னு தெரில. இல்லை எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க போல், அவளே வச்சுருக்காங்க தனியாக. அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரே ரீசனுக்காக கம்மியாக வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சட்னி தான் அல்டிமேட்டு. ஸோ ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்காமல் வந்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி கடலை மிட்டாய், வாட்டர் எல்லாம் கொண்டு வராங்க. எங்கன்னா கோவில்பட்டியில். ஸோ கோவில்பட்டியில் வேணால் வாங்கிக்கலாம். 8:15 கோவில்பட்டி வந்து ரீச் ஆகிடுச்சு. ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் நிறுத்துறாங்கன்னா ஒரு 2 to 5 மினிட்ஸ் அதுக்குள்ளே நிறுத்துகிறாங்க. அதுக்குள்ளே வந்து ஏறவங்களாம் ஏறிடுவாங்க. ஒரு வேளை புக் பண்ணவங்க கால் பண்ணி சொன்னால் நிறுத்துவாங்களா என்னங்கிறது தெரியல. அப்படியே தென்றல் காற்று வாங்கிட்டு அப்படியே படுத்துருந்தேன். கண்ணு முடிச்ச பிறகு இங்கே ஏதோ கருப்பு கலரில் இருக்குது பாருங்க. ஸோ இது வந்துட்டு மொபைல் ஸ்டாண்டு. ஸோ இதில் மொபைல் வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். ஆனால் இப்படியே வச்சுட்டு நம்ம இப்படியே தூங்கிடுவோம். தூங்கும் போது தென்றல் காற்று வேறு அடிக்குதா. ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நிறுத்துறான்னு வைங்க, எவனோ திருடன் எதிர்பாராமல் இதில் எட்டி பார்த்தானா அப்படியே தூக்கிட்டு போயிடுவான். கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கணும். இந்த இது முழிச்சிருக்க வரைக்கும் சேஃப்டி தான். ஏன்னா நம்ம மொபைலை வண்டி வேறு குழுங்குவாங்க, நீர் போட்டுருவோம். ஸோ அதை விட இங்கே வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போட்டு நம்ம வேணுங்கிறத எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இருக்குது, நம்ம ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் பாருங்க. ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குங்க. சார்ஜ் ஏறுதுங்க, அதுவும் ஃபாஸ்ட்டு சார்ஜ். ஸோ ரொம்ப குயிக்காக ஏறுது, பரவாயில்ல. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்.
இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் படுத்திருக்கேன், இந்த சைடு ஹெவி காற்று அடிக்கும் போது இது வந்து பறந்து பறந்து ஓப்பன் ஆகிடுது. இது எங்கே கட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் இது எங்கே கட்டுறதுன்னு தான் தெரியல. ஸோ நம்ம இந்த முனையை எடுத்து இந்த பெட்ஷீட் தலைவலை இருக்குல்ல, இதுக்குள்ளே நல்லா குத்தி வச்சிட்டோம்னா, இதை எடுத்து இதுக்குள்ளே சேஃப்டியாக வச்சிட்டோம்னா, சேஃப்டியானா இந்த மாதிரி நல்லா அழுத்தி வச்சிட்டோம்னா இது பறக்காது. இதை கொஞ்சம் நல்லா தள்ளி விட்டோம்னா இப்போ கேப் இல்லை, நம்ம ப்ரைவேட்டாக தூங்கலாம். சின்ன சின்ன கேப் இருக்குதான், பட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ அப்படியே சேஃப்டியாக ஜென்ரல் காற்று வாங்கிட்டு உடம்பு வச்சுட்டு ஜம்முன்னு தூங்கலாம். ஸோ 10:15 ஆச்சு, திருமங்கலம் வந்திருக்கோம். பஸ்ஸு கரெக்டாக மதுரை வந்து ரீச் ஆச்சு. 11 மணிக்கெல்லாம் மதுரை வந்துடுச்சு. மதுரையிலேருந்து எடுத்துட்டாங்க வீட்டுக்கு 11 மணிக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் தான் நின்றுச்சு. உங்களுக்கு எதாவது அர்ஜென்ட்னா ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரிலாம் போகணும்னா டிரைவர்கிட்ட சொன்னால் அவங்களே நிறுத்தி கொடுப்பாங்க. இப்போ மதுரை தாண்டி கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம். ஸோ சொன்னோடனே பஸ் ஸ்டாண்டில் நிறுத்தாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரைவேட் பிளேஸில் வந்து நிறுத்தி கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா 3:45 டைமு, கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் வந்து ரீச் ஆகிட்டோம். நல்லா தூங்கிட்டேன், சாம தூக்கம். பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வரணும். ஸோ 6 மணிக்கு மேட்டுப்பாளையம் டு குன்னூர் ஊசிமலை பைனில் போயிட்டுருக்கோம். வண்டியில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து வேறு பஸ் விட்டு விடுறாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க. ஆறு மணிக்கு இந்த இடத்துல வந்தோம். இப்போ 7:30 மணி ஆச்சு, பஸ்ஸையும் ரெடி ஆகலை. அவங்களும் ஒன்றும் பேசாது பண்ண மாட்டேங்கிறாங்க. தண்ணியை பிடிச்சி ஊற்றுறேன்ட்டு இப்போ தான் தண்ணியை பிடிச்சிட்டு 1 மணி நேரம் முடிச்சுட்டு 7:30 மணி 1.5 மணி நேரம். கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் வந்தால் அதுவும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க, ஏற்றவும் மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது எஸ்சிடிசி பஸ். ஸோ எஸ்சிடிசியில் ஊட்டி வரைக்கும் மட்டும் ஏற்றி விட்டாங்க. கூடலூர் வரைக்கும் அப்புறம் எப்படி போகிறது? 900 850 ரூபா கொடுத்துட்டு. ஸோ ஆனால் பஸ்ஸும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. எஸ்சிடிசி வேறு ஏதாவது பஸ்ஸில் போகலான்னு பார்த்தாலும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. பாதி பேர் ஊட்டி வரைக்கும் ஏறி போயிட்டாங்க. பட் நம்ம கூடலூர் வரைக்கும் போகணும். கூடலூர் பஸ் ஒன்று தான் வந்துச்சு, அந்த ஒரு பஸ்ஸும் நிறுத்தாமே போயிட்டாங்க. சீட்டே இல்லைன்றாங்க, ஆனால் உள்ளே ஃபுல்லாக காலியாக தான் போகுது. வேறு ஏதாவது பஸ் வந்தால் நம்மளா ஏறி போயிட வேண்டியதான். எக்ஸ்ட்ரா பேமெண்ட் நம்ம தான் கொடுத்து போக வேண்டியதாக இருக்கும். கூடலூர் பஸ் வேறு ஒன்று வந்துருக்கு. ஸ்லீப்பரு சீட்டு கிடச்சிச்சு, நான் டப்புன்னு இந்த சீட்டை பிடிச்சிட்டேன். ஸோ சிங்கிள் ஸ்லீப்பர் தான், மறுபடியும் ஸ்லீப்பர்லேயே போயிட்டுருக்கோம். எப்படியோ ஒருபடியாக கூடலூரில் வந்து இறங்கிட்டேன். கூட கிராஸ் பண்ணிட்டேன். பாருங்க பஸ்ஸு, ஐயோ கிட்டத்தட்ட இப்போ 10:30 மணி ஆச்சு. நேற்று சாயந்தரம் 4 மணிக்கு வண்டி ஏறி 4 மணிக்கு வண்டி ஏறி இந்த பஸ் வந்து 7 மணிக்கு ஏறினேன். 7 மணிக்கு ஏறி 10:30 மணி 3 மணி நேரம் பக்கட்டிட்டு பரவாயில்ல. அப்படி வீட்டுக்கு போகிறதுக்காக போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆயிடலாம். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். ரம்யா ராஜ். இன்னொரு விலாகில் சந்திக்கலாம்.